happen வணக்கம் பார்க்கலாம் acceleration due to gravity below and above the surface of the earth. அதாவது இதான் எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா, இது உள்ள என்ன இருக்கும்? acceleration due to gravity. எர்த் சர்ஃபேஸ் மேலே என்ன இருக்கும்? இந்த ஹைட்டுக்கு என்ன இருக்கும்? ஓகேவா, acceleration due to gravity. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு. ஓகேவா, இது வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு அப்போ ஒரு ஹைட்டில். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஜி ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 - 2h டிவைட் பை ஆர்இ. இந்த 1 - 2h டிவைட் பை ஆர்இ அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது நம்மகிட்ட அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஹைட்ஸ் ஹச், இதான் எர்த் சர்ஃபேஸ், ஒரு ஸ்மால் ஹைட். இந்த மாதிரி ஹைட் இருந்தால் கூட இந்த வேல்யூ ஆஃப் ஜி கிராவிட்டி வேல்யூ இருக்குல்ல, அது வந்து டிகிரி சவுண்ட் சொல்கிறாங்க. எந்த ஃபேக்டரில் 1 - 2h டிவைட் பை ஆர்இ. இந்த டிகிரிஸஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இது பிலோ எர்த் சர்ஃபேஸ்க்கு உள்ள அப்படின்னா ஃபார்முலா தான் ஜி 1 - d டிவைட் பை ஆர்இ. இதில் ஒரு ஃபேக்டர் இருக்குது, என்னென்னு பாருங்க. ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி டிகிரிஸ் பை ஃபேக்டர். இங்கேயுமே ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து டிகிரிஸ் ஆகுது. இங்கே பிலோ எர்த் சர்ஃபேஸில் அபோலையும் சரி பிலோலையும் சரி டிகிரிஸ் தான் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல இந்த ரீமார்க்கபிள் திங் அபவுட் ஆக்சிலேஷன் டியூ டு எர்த் கிராவிட்டி இஸ் தட் இட் இஸ் மேக்ஸிமம் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ் டிக்ரீஸிங் வெதர் யூ கோ அப் அல்லது டவுன். அதான் ரெண்டுமே இங்கே எர்த்து மேலே போனாலும் சரி உள்ளே போனாலும் சரி டிகிரிஸ் தான் ஆகும். எனது எர்த் கிராவிட்டி, ஆக்சிலேஷன் டியூ டு எர்த் கிராவிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.